முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அனுப்புறதுக்கு பேர் தான் ஃபேக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் மேக்ஸ். ஆமாங்க, வாங்க இப்போ நம்ம மேக்ஸ் படம் எப்படி இருக்குது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தில் கன்னடா சூப்பர் ஸ்டாரான கிச்சா சுதீப் சார் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 மினிஸ்டர் பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லேடி கான்ஸ்டேபிள் சட்டையை பிடிச்சி கிழிச்சு விட்டுறாங்க. அதை பார்த்து அடுத்த நாள் சார்ஜ் எடுக்க போலீஸ் சார்ஜை எடுக்க வந்த நம்ம ஹீரோ சார் என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போயிட்டு ஜெயிலில் தள்ளி எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்க எல்லா போலீஸும் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் கொஞ்ச நேரம் வெளில போகிறாங்க. வெளில போயிட்டு உள்ளே பார்த்தா அந்த 2 பேரும் செத்து கிடக்குறாங்க. இவனுக்கு எப்படா செத்தானுங்கன்னு தெரியாமல் சுதீப் சாரை கூப்பிட்றாங்க. அவரு எஃப்ஐஆர் போட்டுருங்க, இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இது வெளில தெரிஞ்சால் எங்கள் எல்லோரையும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் முடிச்சு விட்ருவாங்க, அதனால் இது வெளியே தெரியாமல் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு அங்கே இருக்க போலீஸ்காரங்களாம் அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் அவங்கள எப்படி காப்பாற்றினாங்க, அந்த 2 பசங்களை தேடி பல கும்பல் பல கேங்குங்கெலாம் வருவாங்க. அவங்களெல்லாம் எப்படி இவர் ஹேண்டில் பண்ணி இவங்களை காப்பாற்றினாரு, அந்த 2 பசங்க என்ன ஆனாங்க, யார் அவங்க எப்படி செத்தாங்க, அது என்ன ஏதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு கைதி படம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த படமும் கைதி மாதிரியே ஃபுல்லாக நைட்டில் நடக்கிற ஷூட் தான். ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அங்கே இருக்க ஆளுங்க அவங்கள கொல்ல வர கும்பல் இவங்களெல்லாம் எப்படி சமாளித்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சுதீப் சார் பண்ணுற ஒவ்வொரு சம்பவம் செம்மையாக இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் செம்மையாக சண்டை போடுவார். சுதீப் சாருக்கு ஐ திங்க் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் அவர் சண்டை போடுற சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் சுனில் சாரும் நடிச்சிருக்காரு. அவருக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணிட்டாரு. இந்த படத்தில் வரலக்ஷ்மி சரத்குமார் மேமும் நடிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்க ரோலை செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு சீனில் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு அந்த 2 பசங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா என்னங்கிறத பார்க்குறதுக்காக வருவாங்க. வந்தப்போ அவங்க பண்ணுற சீனும் பதிலுக்கு கிச்சா சார் பண்ணுற சீனும் செம்மையாக இருந்துச்சு. இந்த படத்தை ஸ்டார்டிங் பார்க்கும்போதும் ஒரு 2-3 சீனில் பார்க்கும்போதும் லைட்டாக எனக்கு கைதி படம் தான் ஞாபகம் வந்தது. ஒரு ஸ்டேஷன்னு அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை நம்ம குறை சொல்ல முடியாது. எனக்கு படம் ஃபுல்லாக நைட்டில் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கைதி மாதிரியே இன்னொரு படம் இருந்தால் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. ஒரு ஆக்ஷன் விரும்பி எனக்கு ஆக்ஷன் படம்லாம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த படம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்குறதுக்கான ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த மேக்ஸ் அப்படின்ற படம். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் சினிமா அப்டேட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.